சகாப்தம் படைத்த சுட்டி பையன். ஸோ என்னையெல்லாம் சுட்டி பையன் தான் நினச்சி என்னை வெறுத்து ஒதுக்குனீங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் பழி தீர்க்காம போக மாட்டேன். இந்த 2 மேட்ச்சுமே நான் விட்டது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் அன்றைக்கி இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அன்றைக்கி நான் இதை பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்குள்ள இந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்திக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கெலாம் பதில் கொடுக்குற விதமாக தான் இன்றைக்கி நான் கிளம்பியிருக்கேன். கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த மனசுக்குள்ள அந்த கோபத்தையுமே இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம ஜெய்ஸ்வால் அவர்கள். என்னடா சொல்கிற, ஜெய்ஸ்வால் எப்படி இங்கே வந்தால் நீங்கள் யோசிக்கலாம். ஆமாப்பா, ஜிம்பாப்வேக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும் இந்த மேட்ச்சில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இந்தியா களமிறங்கும் போது ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், சிவம் துபேன்னு எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஐசிசி T20 டிராபி மேட்ச்சில் கலந்துக்கிட்டதுனால அவங்களால அந்த டைமில் அங்கே சரியான மழையின் காரணமாக இந்தியா வர முடியல. இந்தியாவிலேருந்து கிளம்பின வீரர்களோட அவங்க சேர முடியல. அதனால தான் இவங்க யாருமே இந்த மேட்ச்சில் கலந்துக்கல. ஆனால் அதுக்கு பிறகு இந்தியா அவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்த முதல் 2 மேட்ச்சில் மட்டும்தான் அவங்க தடைப்பட்டு போனாங்க. 3வது மேட்ச் 4வது மேட்ச்லாம் ஜெய்ஸ்வால், சிவம் துபே, சஞ்சு சாம்சன் இவங்க எல்லாமே ஸ்குவாடில் இணைஞ்சிருவாங்க. பிளேயிங் லெவலில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு அளிக்கலாம் அப்படிங்கிறத அந்த முதல் 2 மேட்ச் தான் முடிவு பண்ண போதுன்னு சொன்னோம் இல்லையா ஏற்கனவே. அந்த முதல் 2 மேட்ச்சில் நம்ம யாருமே சரியாக ப்ளே பண்ணல. சொல்லப்போனால் முதல் மேட்ச்சில் சுமன் கில் ப்ளே பண்ணார், நம்ம வாஷிங்டன் சுந்தர் ப்ளே பண்ணார். அதை தாண்டி இப்போ 2வது மேட்ச்சில் ருத்ராஜ் கேக்வாத், ரிங்கு சிங் மற்றும் அபிஷேக் சர்மா இவங்க 5 பேர் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க ஒழுங்காக. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் வேக்கன்சி இருக்கு இல்லையா, அந்த இடத்த ஃபில் பண்ணுற விதமாகவும் அதோட இந்தியாவை முதல் மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சி தோல்வி கொடுத்தாங்க இல்லையா ஜிம்பாப்வே. அப்படி ஜிம்பாப்வேவை ஒட்டுமொத்தமாக அடித்து துவைக்கிறதுக்காக தான் நம்ம ஜெய்ஸ்வால் இன்றைக்கி களமிறங்கியிருக்காரு. பயிற்சி ஆட்டத்தில் ஜெய்ஸ்வால் முதல் ஆளாக களமிறங்கி தரமான சம்பவம் பண்ணியிருக்காருங்க. சொல்லப்போனால் களமிறங்கி முதல் பாலை அடிக்க ஆரம்பித்த நம்ம ஜெய்ஸ்வால் கடைசி பால் வரைக்கும் விட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. நம்ம ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக 6 அடிக்க மாட்டார், ஆனால் 4 தான் அதிகமாக அடிப்பார். ஜெய்ஸ்வால் அடித்தது வெறும் 5 6 தான், ஆனால் 18 4ங்க. ஸோ ஓடியே லாங்கான இருக்கிற ஃபீல்டர்லாம் கிட்ட இருக்கிற ஃபீல்டர் லாங்கானும் மாறி நின்று எங்களால் முடியல தம்பி விட்டுடு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் ஜெய்ஸ்வால் வெறும் 46 பால்களில் 138 ரன்கள் அடிச்சிருக்காரு. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஸ்கோராக இன்றைக்கி 273 போயிடுச்சுங்க. ஐபிஎல்லுடைய ஸ்கோரை பீட் பண்ணுற அளவுக்கு இந்த T20 பயிற்சி சட்டத்துக்கான ஸ்கோரானது உச்சம் பெற்றிருக்கு. அந்தளவுக்கு ஜெய்ஸ்வால் ஏற்கனவே ஐசிசி T20 டிராஃபியில் அவருக்கு இடம் தரவே இல்லை. கேட்டதுக்கு சுட்டி பையன் அவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி உள்ளே சும்மா தான் உட்கார வச்சுருந்தாங்க. அதில் அவர் வச்சிருந்த கோபம், அதோட இந்தியாவுடைய T20 மேட்ச்சில் நாம் விளையாட முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற கோபம், முதல் மேட்ச்சில் நம்ம விளையாண்டு தான் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாமோ, நல்ல மேட்சை கோட்டை விட்டாங்களே இந்தியா அப்படிங்கிற கோபம், அதோட இந்திய வீரர்களை அவமதிச்சாங்க இல்லையா ஜிம்பாப்வே அணியுடைய அந்த மிக முக்கியமான பவுலர். இந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் உள்ளே அடக்கி வச்சிருந்த நம்ம ஜெய்ஸ்வால் இன்றைக்கி எரிமலையாக பொங்கி செதைச்சு விட்டார் ஜிம்பாப்வேவை. ஒட்டுமொத்த ஜிம்பாப்வே அணியுமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, கண் கலங்கிட்டாங்க. எங்களை போது விட்டுருடா சாமிங்களான்னு சொல்லி கதறி துடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஜெய்ஸ்வால் இன்றைக்கி தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு.